guys, welcome back to my channel. Speed and Love சீரிஸோட 23rd எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க வீசாட்டில் ஹீரோக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ஹாய் நான் தான் மூமு, என்னோட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லி அனுப்புகிறாங்களா. அப்போ வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஹீரோவோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா சன் இருக்கும், ஏன்னா அவரோட பேரோட அர்த்தம் வந்து சன். ஹீரோயினோட ப்ரொஃபைல் வந்து மூன் இருக்கும், அவங்களோட பேர் வந்து மூன். ஸோ இது வந்துட்டு இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த காஃபி ஷாப்போட பேர் ஞாபகம் வருது, அது மூணுன்னு இருக்குது. அப்போ தான் இவருக்கு உங்களுக்கு ஒன்று புரியுது, அங்கே இருக்குது எல்லாமே வந்து ஹீரோயினுக்காகவே பண்ணது, மூணுன்றது மூமு அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒன்று நினச்சி பார்க்குறாங்க, காலேஜில் சேர்ந்துருப்பாங்க இல்லையா ஹீரோயின். அந்த டைமில் வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்டிருப்பார், நீ ஏன் அஸ்ட்ரானமி சப்ஜெக்ட் வந்து எடுத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீ வந்து என்னோட வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று மட்டும்தான், எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குன்னா அது நீ தான் என்னோட ட்ரீமே, உன்னோட ட்ரீம் வந்து உன்னால் அடைய முடியல, அதனால் உனக்காக நான் அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதை இப்போ யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறாங்க, உனக்காக நான் உன்னோட பார்த்து எடுத்தா எனக்காக நீ என்னோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு சீக்கிரம் தூங்கு அப்படி சொல்லிட்டு அவங்களும் ரிப்ளை பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ வந்துட்டு ஒரு ஜிம்மில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு வாக்கிங்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக வச்சு மவுண்டன் கிளைம் பண்ணுற மாதிரி அந்த வாக்கிங் வச்சுருக்காங்க. ஆனால் அவரால் அந்த கோர் மசில் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவரால் அந்த வாக்கிங் வந்து பண்ணவே முடியல. அப்போ வந்து அவங்க டாக்டர் இருந்தாங்க இல்லையா ஜூலியா, அவங்க தான் கால் பண்ணுறாங்க, எப்படி இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னும் வந்து என்னால் முழுசாக என் உடம்பு ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ண முடியல, நடக்கிறது கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் சொன்னல இத்தனை வருஷம் பாடுபட்டது வேஸ்ட் ஆகிடும், தயவு செஞ்சு நீ சிவியரான எக்ஸசைஸ்லாம் பண்ணாத அப்படி சொல்கிறாங்களா. ஓகேன்னு சொல்லி ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அங்கே ஜிம்மில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, என்ன இவனுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்பணுமா அப்படின்னு நினச்சிட்டு, இவன் என்ன ரொம்ப கூலாகவும் டிஸ்டன்ட்டாகவும் இருக்கான், நம்ம இத்தனை வருஷம் இவனுக்காக ஏங்கி கஷ்டப்பட்டு இவனை தேடிட்டு இருந்தா இவன் என்னடானா இவ்வளோ ஜாலியாக இருக்கிறான், இவனை எப்படியாவது ஒரு விதத்தில் ஆட்டணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ வந்து இவங்களோட கொலீக் இருக்காங்களா, அவங்க கால் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து நம்ம கலீக் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம், நம்ம கூட வேலை செய்யறவங்க நம்மளோட ஃபேமிலி இல்லையா, ஸோ நீயும் வா, அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் தான் இப்போ சிங்கிளாக இருக்க, அந்த பொக்கே நீ பிடிச்சிட்டனும் உனக்கு குட்ல கிடைக்கும், நீ வா அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அவங்களும் இன்விடேஷன் அனுப்புகிறாங்களா. அதில் வந்து 2 பேரும் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. உடனே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது, இதை எடிட் பண்ணி அப்படியே ஹீரோயினோட ஃபேஸை ஆட் பண்ணி விட்டுட்டு அவங்க ஹீரோக்கும் மெசேஜ் அனுப்புறாங்க, நெக்ஸ்ட் டியூஸ்டே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், தயவு செஞ்சு நீ வந்து நில்லு, அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு இருக்கிற இங்கே இருக்க ஃபேமிலி நீ மட்டும்தான், இந்த ஊரில் தான் கல்யாணன்றனால எங்கள் அம்மாவில் வர முடியாது, ஸோ நீ தான் வரணும், அது மட்டும் இல்லாமல் கல்யாண பொண்ணுக்கு வந்து பொண்ணு சைட்லேருந்து தங்க நகைலாம் செய்யணும், ஸோ ஒரு கோல்டு செட், அது மட்டும் இல்லாமல் அந்த ரெட் என்வலப் கூட நல்லா கொஞ்சம் வெயிட்டாக எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவால் இந்த விஷயத்தை டைஜஸ்டே பண்ண முடியல. அவங்க கேட்டுட்டு கல்யாணமா, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்களா. அப்போ ஹீரோயின் வரையும் சிரிச்சிட்டு இருக்காங்க, ஜாலி ஜாலி அவன் ஏமாற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவரும் யோசிச்சுட்டே இருக்காரு. ஒரு 2 நாளும் ஆயிடுது. அவர் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு கல்யாணத்துக்கு போகலான்னு ரெடியாக நின்றுட்டு இருக்காரு. யோசிக்கிறாரு, சரி ஓகே நான் போயிட்டு அட்டன் பண்ணி தான் வேணும், எந்த சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்களா. போய் அங்கே நின்று பார்த்தா அங்கே இருக்க பொண்ணு மாப்பிள்ளை வேறையா இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவரும் புரிஞ்சுக்கிட்டு காருக்கே வந்துடுறாரா. அப்போ ஒரு மெசேஜ் வருது, என்ன எப்படி இருக்கு உனக்கு, இந்த ஃபீல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி மூமு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதை பார்த்துட்டே இருக்காங்க. உடனே காலும் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணிட்டு, இப்போ நீ சோகமாக இருக்கியா இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சிரிக்கிறாரா. அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வந்துடுச்சு மறுபடியும், அதனால் நாங்கள் வந்து இப்போ கால் ஆஃப் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நாளில் நடக்கும், எனக்கு அந்த ஜுவல்லரி செட்லாம் வாங்கி வச்சிருக்கல அப்படி கேட்குறாங்களா. ஆமாம்மா வாங்கி வச்சிருக்கேன், அது எப்படி நான் உனக்கு தருது அப்படி கேட்குறாங்க. நீ அதை பத்திரமா வச்சுக்கோ, நானே ஒரு நாள் சொல்கிறேன், அன்றைக்கி நீ எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோயினோட பிஸ்னஸ் ட்ரிப்பும் இருந்துச்சு இல்லையா, அவங்க அங்கேயே போயிட்டு ரிட்டர்ன் வர போகிறாங்க போல். அப்போ வந்து ஹீரோவுக்கு மெசேஜ் இருக்கான்னு பார்த்தா அவன் மெசேஜே பண்ணல. அவரில் இவன் எப்போ பார்த்தாலும் நான் பண்ணால் தான் ரிப்ளை பண்ணுறான் சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. நான் இன்றைக்கி வந்து பெய்ஜிங் வந்திருக்கேன், இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வர, உனக்கு நீ இருப்ப இல்லை கேட்கும்போது, இல்லை நான் நஞ்சின் இல்லைன்ட்டு ஒரே வார்த்தையில் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறாரு. அங்கே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு செமினார் கொடுத்துட்டு இருக்காரு, இந்த கார் பற்றி மோட்டார் பற்றி எல்லாமே நிறைய பேரை உட்கார வச்சு செமினார் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் நாளைக்கு வருவேன் அப்படி சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிடுறாரு. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துட்டு ஹீரோவோட காஃபி ஷாப்க்கு போகிறாங்க. அங்கே போனால் ஹீரோ இல்லை. அங்கே இருக்க பொண்ணுங்க கிட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பெய்ஜிங் போயிருந்தேன், உங்களுக்காக ஸ்ட்ரீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க எல்லாரும் சாப்பிடுங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து காஃபி கேட்குறாங்க. அப்போது காசுக்கு பே பண்ண போகிறாங்களா. அப்போ அங்கே வந்து அவங்க பாஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க வந்தாங்கன்னா இவங்க என்ன வாங்கினாலும் அது நம்மளோட காஃபி ஷாப் மேலே தான், நீங்கள் அவங்க கிட்ட காசு வாங்காதீங்க சொல்லியிருப்பாங்க போல். ஸோ இந்த பொண்ணுங்களும் அப்படியே சொல்கிறாங்களா, சரி ஓகே எனக்கு இந்த 3 காஃபி கொடுத்துருங்க
பாருங்க அப்படி சொன்னோன்னே அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து அவங்க அந்த காஃபி குடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கும் அனுப்புகிறாங்க நாயோட சேர்ந்துட்டு. அப்புறம் ஹீரோ மெசேஜ் அனுப்புகிறாரு, நான் நாளைக்கு காலைல வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, லைட்டிங்கை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணுங்களா இருங்க எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா, இல்லை உங்கள் பாஸை வந்து என் வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லுங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நடுவில் வந்து ஹீரோயின் கேட்டிருப்பாங்க, உங்கள் பாஸ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி கேட்குறாங்களா. அவங்களே இல்லை அவர் நிறைய பிஸ்னஸ் ட்ரிப்பில் தான் இருப்பார், அதனால எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹெல்த் கண்டிஷனில் அவங்க வந்து 9 to 5 ஒர்க்லாம் பண்ண முடியாது சொல்கிறாங்களா. உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, ஹெல்த் கண்டிஷனாக என்னம்மா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை அவங்க படிக்கவும் செய்கிறாங்க இல்லையா, அதை பற்றி தான் சொன்னோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்க ஏதோ மூடி மறைக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு நாயை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. உடனே இந்த பொண்ணுங்க வந்து பாஸ்க்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாங்மு வந்துட்டு உங்களோட நாய் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க அப்படி சொன்னால் சரி ஓகே நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படி சொல்லி ஃபோன் வச்சுறாங்க. இவங்க ரெண்டும் முழிக்கிறாங்க, என்னது ஓகேவா அப்படி சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோயின் எழுந்துட்டு வா உன்னை மம்மி வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு நாய் கூப்பிட்டுட்டு 2 பேர் வாக்கிங்லாம் போகிறாங்க. ஈவினிங்லாம் போயிட்டு வந்துட்டு அவங்க வந்து உட்காந்து சாலட் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, நாய்க்கும் ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. இப்படியே டைமும் போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ மெசேஜ் அனுப்புறாரு, உன்னோட வீட்டு அட்ரஸ் அனுப்பு அப்படின்னோடனே அவங்க பில்டிங் ஃப்ளாட் நம்பர் முதல் கொண்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவர் கால் பண்ணி கீழே கூப்பிட்டுருக்காரு போல். இவங்க வந்து நாய் கூப்பிட்டுட்டு கீழே போடுறாங்க. கீழே போகும்போது ஹீரோயினும் மேலே கீழேருந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் இத்தனை பேரை பார்த்தேன், அவ்வளோ பணக்காரங்களையும் பார்த்தேன், ரொம்ப படித்தவங்களையும் பார்த்தேன், ரொம்ப அழகானவங்களையும் பார்த்தேன், ஆனால் யாராலையுமே என்னோட ஹார்ட் பீட்டை வந்து ரைஸ் பண்ணவே முடியல. நான் நினச்சேன் ஒருவேளை அந்த ஸ்பார்க்கே என்கிட்டேருந்து போயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது என் முன்னாடி நிற்கிற ஒன்றால் மட்டும் தான் என்னோட ஹார்ட்டை ஷேக் பண்ண முடியும்ட்டு அப்படி சொல்லிக்கிட்டே இறங்கி வராங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, ஏன் நீ மேலே வந்திருக்கல, நான் ஹவுஸ் நம்பர்லாம் கொடுத்தனே அப்படின்னு கேட்குறாங்களா. அதுக்கு ஹீரோ வந்து ஹீரோயினோட வீடை பார்க்குறாங்களா. உடனே ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு அவர் வீட்டில் இல்லை நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வீடு ஷேர் பண்ணுறீங்களாண்ணா. ஆமாம் நான் எங்களுக்குன்னு ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கலை, ஆனால் நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம், கல்யாணமாக இப்போ நின்றுச்சு இல்லையா, அதனால் நாங்கள் மெதுவாக வாங்கிக்கலான்னு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்களா. உடனே ஹீரோக்கோ வந்துட்டு நீ மறுபடியும் கல்யாணத்தை பற்றி பேசுகிற, என்ன தைரியம் உனக்கு அப்படி கேட்கும்போது, எந்த தைரியத்தில் நீ நான் சொன்ன போய் நம்பின அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அப்படியே நடந்துட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க வாக்கிங்க்கு. அப்போ வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டுட்டேன், நான் உன்னை சும்மா உன்னோட கார் வரைக்கும் மட்டும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இருக்கும்போது 2 பேர் பேசிட்டு இருக்காங்களா. எந்த தைரியத்தில் நீ உன்னோட காஃபி ஷாப்க்கு உன்னோட எக்கோட பேர் வச்சிருக்க, உன்னோட ஒய்ஃப் வந்து இதெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ கேட்குறாரு, எந்த தைரியத்தில் இந்த ராத்திரியில் ஏன் கூட நடந்து வந்துட்டு இருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எதுவும் நினைக்க மாட்டானு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, அவன் கூட தான் நிறைய பிரிட்டி கேர்ள்ஸோட சிங்கிங்லாம் பாட போகிறான், நான்லாம் என்ன கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன், அது மாதிரி தான் அவனு என்ன கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சண்டை, நான் 2 வருஷமாக பழைய ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போ வந்து புது ஃபோன் வாங்குறேன்னு சொன்னால் இல்லை எனக்கு கேமிங் ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு அவன் ஒன்று வாங்கிட்டான், இதனால எங்கள் 2 பேருக்கு எவ்வளோ பெரிய சண்டை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து சொல்கிறாரு, அவன் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுறான், உன்னை நல்லா பார்த்துக்கிறானான்னு கேட்குறாங்களா. எங்கே பார்த்துக்கிறான், சும்மா போனால் போட்டுன்னு தான் நாங்கள் 2 பேரும் இந்த ரிலேஷன்லேயே இருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஹீரோயின். ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நானே வந்துட்டு ரொம்ப வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் போனால் போட்டுன்னு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் செட்டில் ஆக தானே வேணும்ன்ட்டு அப்படி சொல்லிட்டு முன்னாடி போகிறாங்க. சைடில் வந்து ஒருத்தர் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இவங்களை இடிக்கிற மாதிரி வராங்களா. உடனே ஹீரோ அவங்களை பிடிச்சி அப்படியே இழுத்துறாங்க. 2 பேர் அப்படியே டச்சிங் ஆகிடுது. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஒரு ஃபீல் திருப்பி ஹீரோக்கும் வருதா. அப்போ வந்து ஹீரோயின் அப்படியே விலகி போகிறாங்க. இப்போ ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் அப்படியே க்ளோஸாக இழுத்துட்டு சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி ஜோக் மறுபடியும் பண்ணாத அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்படி முழிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ போகிறாரா, அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு, என்ன நீ நினச்சிட்டு இருக்க, நான் சொல்கிறதுல ஜோக்குன்னு சொல்கிற, ஏன் நான் ஜோக் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோ இப்படி சேட் ஆகிட்டு, சொல்லாது என்ன கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இப்படியே வீட்டுக்கு ஹீரோயின் போயிடுறாங்க. போயிட்டு அவங்க தலைக்கணி தூக்கி போட்டு, என்னது ஹர்ட் ஆகுறியா, ஆகாகு நான் 6 வருஷமாக உன்னை தேடி அலைஞ்சு எப்படி ஹர்ட் ஆகுனேன், இந்த குட்டி ஹர்ட் கூட உன்னால் ஏற்றுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு தலைக்கண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே தலைக்கண்ணி எடுத்து வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்கவும் போகிறாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, எதுக்கு என்னோட நாய்க்குட்டியை மறுபடியும் கூட்டிகிட்டு போனேன் அப்படி சொல்லும் போது ஹீரோ ஸ்மைலி எமோஜி மட்டும் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயினும் எழுந்துக்கிறாங்களா. எழுந்தவொடனே ஹீரோக்கு தான் என்ன மெசேஜ் பண்ணலாம் டைப் பண்ணி டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோவே மெசேஜ் அனுப்புறாரு, என்னன்னா இன்னைக்கு வந்து மழை பெய்ய போது நல்லா வார்ம் க்ளோத்ஸ் வச்சுக்கோ, ஒரு அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போயிட மறக்காம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கும் அவங்களோட நாள் வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹீரோவும் காமிக்கிறாங்க அவங்களோட டெய்லி ரொட்டீன் என்னென்ன பண்ணுவார் அதெல்லாம் ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க டாக் கூட எல்லாம் விளையாடிட்டு இருக்காரா. இப்படியே இவங்க 2 பேரும் லைஃபோட ரொட்டீன் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்காங்களா. ஹீரோ ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரா பார்த்தா அவர் ரிப்ளை பண்ணல. அதனால அவங்க டேரெக்டாகவே வந்துட்டு அந்த காஃபி ஷாப் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அந்த பொண்ணு கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு வாங்க உட்காருங்க அப்படிலாம் சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக நான் பாயிண்ட்டுக்கு வரேன், ஹீரோ அந்த ரெஜிஸ்டர் புக்கில் இருக்க எல்லா பொண்ணையும் பார்த்து பேசினாரா அப்படி கேட்குறாங்களா.
இல்லை இல்லை அவர் யார்கிட்டயும் பேச மாட்டார் அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஹாப்பி ஆகிட்டு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்களா. உடனே அவங்க வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு தான் சொன்னாங்க, 2 பசங்களும் இருக்கிறாங்க, ஒய்ஃபும் பசங்களும் அப்ராட்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க. என்னது அவன் அப்படி சொன்னானா, அப்போ அவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க. இல்லை இல்லை நாங்கள் பார்க்கல, அவங்க ஃபோட்டோ கூட நாங்கள் பார்த்தது இல்லை சொல்கிறாங்களா. நீ ஹீரோயின் சொல்கிறாங்க ஒரு வேளை நிறைய பொண்ணுங்க அவர் அப்ரோச் பண்ணுறது பிடிக்காம தான் அவர் போய் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே கூட இருக்கவங்களா ஆமாம்ல அதுவும் மேக சென்ஸாக தான் இருக்குது, ஓகே அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு பொண்ணு வந்து சொல்கிறா இல்லை இல்லை அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு நான் எதுக்கோ போனேன், அப்போது பார்த்தா ஒரு லேடி தான் இருந்தாங்க. லேடியா எப்படி இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க, ஒரு பாஸோட ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் இருந்தாங்கன்னொன்னே இவளுக்கு கோவம் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணு சொல்கிறா ஆமாம்மா நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணேன், அப்போ கூட ஒரு லேடி தான் எடுத்தாங்க அப்படி சொன்னோன்னே இவருக்கு வந்தோடனே 2 பேரும் மரியாதையை இப்போ எனக்கு அவரோட அட்ரஸை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை வாங்கிட்டு வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு டோர் பெல் அடிக்கிறாங்க, யாரும் ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. திடீர்னு பார்த்தா லிஃப்ட்லேருந்து யாரோ வராங்க, பார்த்தா அங்கே ஒரு லேடி நிஜமாலே வராங்க, வந்துட்டு கதவு ஓப்பன் பண்ணுறாங்களா. இவளுக்கு பாஸ்வேர்ட் கூட தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு யாருங்க நீங்கள் ஜின்காக வெயிட் பண்ணுறீங்களா, நான் ஆமாம் ஆமாம் அப்படி சொன்னேன். சரி வாங்க உள்ளே வந்து வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா அந்த லேடி போடுறதுக்கு ஒரு ஸ்லிப்பர் கூட இருக்காங்க. அந்த ஸ்லிப்பர் போட்டுட்டு ஐயோ எங்ககிட்ட இன்னொரு லேடி ஸ்பேர் இல்லையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேணா இந்த கெஸ்ட் போடுவாங்களா அதை போட்டுக்கோங்கன்னு சொல்லி அந்த ஸ்லிப்பர் எடுத்து கொடுக்குறாங்களா. உடனே அதை வாங்கி போட்டு ரொம்ப நன்றி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போது யாரடி கெஸ்ட், நீ தான் கெஸ்ட், மொத்த ஃபேமிலி இந்த வீட்டுக்கு கெஸ்ட் டி அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டே போகிறாங்க. அங்கே போயிட்டு காஃபி குடிக்கிறீங்களா தண்ணி குடிக்கிறீங்களா கேட்டால் எதுனால கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க காஃபி கொடுக்கவான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை எனக்கு தண்ணி மட்டும் போதும் சொல்கிறாங்க. ஸோ தண்ணி குடிச்சிட்டோன்னே இருங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொன்னாங்களா. அப்போ ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்னது அவனோட இடத்துல நீங்கள் எது குளிக்கிறீங்கன்னா ஆமாம் நானும் இங்கே தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்போ ஒரு போனஸ் கிளிப். ஹீரோ வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த டைம் காமிக்கிறாங்க. அப்போ வந்து அவர் வீல் சேரில் உட்காந்துட்டு அவங்க ட்ராயிங் பண்ணிட்டு இருக்காங்களா. ஆனால் அவரால் ட்ராவே பண்ண முடியல. அவர் முடி வந்து அந்த ஸ்டாண்ட்ஸ் போடுவாங்கல்ல அந்த ஸ்டாண்ட்ஸ் கூட அவரால் ஷேட் பண்ண முடியல. அப்போ ஹீரோ நினைக்கிறாரு என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, எப்படினாலும் நான் வரைஞ்சிடுவேன், ஆனால் இந்த ப்ரெஷ்ஷை கூட என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, நான் வந்து ஃப்யூச்சரில் டிசேபிள் ஆனாலும் ஆகிடுவேன், அதனால தான் நான் ஒன்று விட்டுட்டேன், நீ போய் இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணு, என்னை விட ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைப்பான் அப்படின்ட்டு சோகமாக சொல்கிறாரு. இந்த சீனோடு தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. வீட்டில் இருக்க அந்த லேடி யார் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவை நான் மார்னிங் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.